வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தோழி. கதைக்குள்ள போலாமா? தட்டில் 3 பூரிகளும் தொட்டுக்கொள்ள உருளைக்கிழங்கு மசாலாவும் எடுத்துக்கொண்டு பாலு பாலு என்று அழைத்தவாறே வெளியே வந்தாள் மதுமிதா. ஆனால் பாலுவிடமிருந்து பதிலுக்கு குரல் வரவில்லை. பாலு, என்ன பண்றீங்க? பாருங்க, உங்களுக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. அப்பதானே நான் ஆபீஸுக்கு போக முடியும். இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீக்கிரம் போகணும். பாலு, எங்க இருக்கீங்க என்று ஹால் முழுவதும் சுற்றி பார்த்தாள். அவனை எங்கும் காணவில்லை. அவள் முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது. தட்டை டீப்பாய் மேல் வைத்து விட்டு வெளியே சென்று குரல் கொடுத்தாள். அவனை அங்கும் காணவில்லை. மாடிக்கு சென்று பார்த்தாள். அங்கும் இல்லை. பயத்தோடு படிகளில் கடகடவென இறங்கி வந்தாள். அவள் ஏதோ படபடப்பாக இருப்பதை பார்த்த பக்கத்து வீட்டு விமலா, என்ன மது, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே காம்பவுண்ட் சுவர் ஓரம் வந்து நின்றாள். மது தயங்கி கொண்டே, ஒன்னும் இல்ல, அவர் இங்கதான் ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாரு. நான் உள்ள சமைச்சிட்டு இருந்தேன். இப்ப டிஃபன் எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். நானும் வீடெல்லாம் தேடிட்டேன். மாடியில கூட இல்ல. அப்படியா? நான் கூட வெளியில தானே துணி காய போட்டிருந்தேன். அப்ப கூட பார்க்கலையே. வெளியில எங்கேயாவது போயிட்டு இருப்பாரா என்று கேட்டாள். தெரியலையே என்றாள் மது. அவள் முகத்தில் பயம் அதிகரித்து கொண்டிருந்தது. சரி, பயப்படாதீங்க மது. எங்க வீட்டுக்காரு கடைக்கு பால் வாங்க தான் போயிருக்காரு. நான் அவருக்கு போன் போடுறேன். அங்க எங்கேயாவது இருக்காரான்னு தேடி பார்க்க சொல்றேன் என்றவள் திரும்ப இதற்குள் கேட்டை திறந்து கொண்டு அவளது கணவன் சுரேஷ் பதட்டத்தோடு வந்தான். தோ, அவரே வந்துட்டாரே என்று அவனிடம் ஓடிய விமலா, என்னங்க, நம்ம பாலு அண்ணாவ காணுமா? அவர் எங்கேயாவது வெளியில பாத்தீங்களா என்று கேட்டாள். ஆமா விமலா, அதை சொல்லத்தான் வந்தேன் என்று அவளிடம் கூறிவிட்டு மதுவின் அருகில் ஓடி வந்தான். மேடம், பாலு சார் நம்ம ராமு கடை கிட்ட தான் இருக்காரு. நான் பால் வாங்கும் போது பார்த்தேன். அங்க யாரோ ஒரு வயசானவரை பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. நான் அவரை கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்றாரு. அதுதான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்தேன். போன் கொண்டு போல, இல்லைன்னா நான் அப்பவே உங்களுக்கு போன் போட்டிருப்பேன் என்று பதட்டத்தோடு கூறிக்கொண்டிருக்க மதுவிற்கு தலை சுற்றுவது போல் ஆகிவிட்டது. அட கடவுளே, இவர் யார்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இதுக்குதான் இந்த வேலைக்காரிய பொழுதோட வர சொன்னா அவ இன்னைக்குன்னு பார்த்து இன்னும் ஆளை காணும். வரட்டும், பேசிக்கிறேன் என்ற மனதில் புலம்பிக் கொண்டே வீட்டை பூட்டிக் கொண்டே வெளியே ஓடினாள். மேடம், நான் வேணா வரட்டுமா என்று சுரேஷ் குரல் கொடுக்க, அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அந்த ஆளை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு படாத பாடுபடுது. எதனா உதவி செய்யலான்னு போனாலும் வேண்டான்னு சொல்லிடும். சரி, நீங்க உள்ள வாங்க, காஃபி போடணும் என்று சுரேஷை அழைத்து விட்டு உள்ளே சென்றாள் விமலா. அவசரத்தோடு பதறிக்கொண்டு ராமுவின் கடையை நோக்கி ஓடிய மது அங்கு ஒரே கூட்டமாக இருப்பதை பார்த்து பயந்து போனாள். அவசரமாக அதை விலக்கி கொண்டு அவள் உள்ளே செல்ல அங்கு பாலு ஒரு முதியவரின் கையை பிடித்து இழுத்து கொண்டே, அப்பா, இப்ப நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? நான் தான் சொன்னேன் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மாசமானா உங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்புறேன்னு. அப்புறம் கூட எதுக்கு என் மேல கோபமாவே இருக்கீங்க? அம்மா சுத்தமா என்கிட்ட பேசுறதே இல்ல. இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன். நீங்க என் கூட வந்துதான் ஆகணும் என்று சிறு பிள்ளையை போல் அந்த முதியவரை பிடித்து அவன் இழுத்து கொண்டிருக்க அந்த முதியவர், யாராவது என்னை காப்பாத்துங்களே என்று சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தார். கூட்டத்தில் ஒரு சிலர், ஏன்பா அந்த ஆளை பிடிச்சி இழுங்களேன், பாவம் வயசானவர், பயப்படுறாரு, எதனா ஆயிட போகுது என்றனர். நீதான் போயம்பா, அவன் சரியான பைத்தியம் போல தெரியுது, அவன்கிட்ட யார் போய் மாட்டிக்கிறது என்று ஒரு சிலர் கூறிக்கொண்டிருந்தனர். இதையெல்லாம் கேட்டு மதுவிற்கு கோபம் வந்தது. அதை மனதில் அடக்கி கொண்டு கடகடவென பாலுவின் அருகில் சென்றாள். பாலு, என்ன இது? வாங்க போலாம். ஏன் அவரை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க? விடுங்க என்று அவன் கைகளை பிடித்து இழுத்தாள். மது, வந்துட்டியா? பாரு மது, அப்பா நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்றாரு. இன்னும் என் மேல அவங்களுக்கு கோபம் குறையிலையாம். பாரு மது என்று சிறு பிள்ளையை போல் அவளிடம் புகார் கூறினான். அவர் வருவார், நீங்க வாங்க, நம்ம போலாம் என்று அவன் கைகளை பலவந்தமாக பிடித்து இழுத்தாள். இல்ல, நான் வரமாட்டேன். எங்க அப்பா வந்தாதான் நான் வருவேன். அப்பா வாங்கப்பா என்று மீண்டும் அந்த முதியவரின் கையை பிடித்து கொண்டான். அம்மா, இது யாருமா? உனக்கு வேண்டப்பட்டவனா? பாருமா, காலையில மளிகை கடைக்கு வந்தேன், என்னை இப்படி பிடிச்சி அம்மக்களம் பண்றான்.
ஏற்கனவே எனக்கு சுகரு பிரஷர்னு எல்லாம் இருக்கு. இதுல இந்த ஆளு பண்ற கெலாட்டால எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. நல்ல நேரத்துல நீ வந்து சேர்ந்த. அம்மாடி, இவரை எப்படியாவது பேசி என்னை விடுதலை பண்ணி விடுமா, நான் ஓடியே போயிடுறேன். இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் என்று கெஞ்சினார் அந்த முதியவர். நீங்க பயப்படாதீங்க, அவருக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, மற்றபடி அவர் யாரையும் எதுவும் செய்ய மாட்டாரு என்றாள் மதுமிதா. எனது மனசு சரியில்லையா? பைத்தியன்னு சொல்லுமா. இப்படிப்பட்ட ஆளை உள்ள வச்சு பூட்டி வைக்கணும், இல்லைன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கணும். இப்படியா பப்ளிக்ல சுத்த விடுவீங்க? பாருங்க என்ன தொல்லை பண்ணுது என்று ஒரு மனிதர் கத்த, மற்றவர்களும் அதுதானே என்று மதுமிதாவை முறைத்து பார்த்தனர். அவளுக்கு அவமானம் ஒரு பக்கமும் கோபம் ஒரு பக்கமும் பொங்கி வர, என்னங்க இப்ப வர போறீங்களா இல்லையா, வாங்க என்றவனை பிடித்து இழுத்தாள். அப்பாவை வர சொல்லு, அப்பாவை வர சொல்லு என்று கத்தினான் பாலு. அவர் வருவாரு, உங்க அம்மாவை கூட்டிட்டு தானே வரணும், அவரை மட்டும் வர சொன்னா எப்படி? ஆமா இல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி அப்பா, அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரீங்களா என்று அந்த முதியவரை கேட்டான். சரிப்பா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், இப்ப கையை விடுப்பா என்று கெஞ்சினார் அந்த முதியவர். சரி அப்ப சீக்கிரம் வந்துடுங்க, நாங்க போயிட்டு வரோம் என்று மதுமிதாவிடம் நடக்க ஆரம்பித்தான். அவனை பரபரவனை இழுத்து கொண்டு வந்து உள்ளே தள்ளிய மதுமிதா கதவை பட்டன சாத்தினாள். காம்பவுண்ட் ஓரம் நின்று பார்த்து கொண்டிருந்த சுரேஷிற்கு அது முகத்தில் அறைந்தது போல் இருக்க அவன் அமைதியாக உள்ளே சென்று விட்டான். என்னங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அங்கெல்லாம் போக கூடாதுன்னு, ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? கௌரவமா 4 பேர் போல வாழணும்னு தானே நான் ஆசைப்படுறேன், அது ஒரு தப்பா? எதுக்கு என்ன இப்படி தினம் தினம் சித்திரவதை பண்றீங்க என்று கத்தினாள். அவளை ஒன்றும் புரியாமல் வெறிக்க பார்த்து கொண்டிருந்த பாலு முகத்தை என்று வைத்துக் கொண்டு தலையை குனிந்து கொண்டான். அப்பா வரணும்னு தானே கூப்பிட்ட மது, இதுக்கே நீ என்ன திட்டுற என்று குழந்தையை போல் பேசினான். கடவுளே கடவுளே, உங்களை என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. அப்பா அப்பா அப்பா, அவங்க வரமாட்டாங்க, நம்மளை பார்க்க வரவே மாட்டாங்க. இனிமேல் அவங்கள நினைக்காதீங்க, மறந்துடுங்க. உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான் என்று கத்தினாள். அவளை பயத்தோடு பார்த்த பாலுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. இதற்குள் யாரோ கதவை தட்ட எழுந்து சென்று கதவை திறந்தாள். வாசலில் வேலைக்காரி வளர் நின்று கொண்டிருக்க அவள் லேட்டாக வந்ததற்கு இருந்த கோபத்தை எல்லாம் அவள் பேரில் காட்டிவிட எண்ணியவள் ஏனோ கோபத்தை மறைத்து கொண்டு அவளை அழைத்து விட்டு அமைதியாக உள்ளே சென்று ஆபீஸிற்கு புறப்பட்டாள். சரி, அவருக்கு டிஃபனை வச்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க, கதவை தாப்பா போட்டே வைங்க, மறந்து கூட கதவை திறந்து போட்டுடாதீங்க என்று கூறிக்கொண்டே பேகை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். பாலுவை எழுப்பி சோஃபாவில் அமர வைத்துக் கொண்டிருந்த வளர், சரிம்மா, தம்பியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க என்றாள். சரி, 500 ரூபாய் முன்பணம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க என்று பேக்கில் இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்து விட்டு, சரி பார்த்துக்கோங்க, நான் வரேன் பாலு, நான் வரேன், பார்த்து ஒழுங்கா இருந்துக்கணும், வளரக்காவை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று பாலுவிடம் கூறினாள். சரி என்பது போல் அவன் மெதுவாக தலையை ஆட்ட அவள் மனது ஏதோ செய்தது. தன்னையே யார் என்று தெரியாமல் இருப்பவனை அவ்வளவு தூரம் தான் கடிந்து கொண்டதற்கு வருத்தப்பட்டாள். ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன் இன்று ஒரு பைத்தியக்காரனாக இருப்பதை நினைத்து அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்க அமைதியாக ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். மதுமிதாவும் பாலும் ஒரே கல்லூரியில் MBA படித்தவர்கள். இருவரும் படிக்கும் காலத்திலேயே ஒருவருக்கொருவர் காதலித்துக் கொண்டிருந்தனர். பாலு MBAவில் கோல்டு மெடல் வாங்கி தேர்ச்சி அடைய அவனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் பணியும் கிடைத்தது. மதுமிதா கோல்டு மெடல் வாங்கவில்லை என்றாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆக அவளுக்கும் ஒரு நல்ல கம்பெனியில் பணி கிடைத்தது. இருவரும் நல்ல முறையில் செட்டில் ஆக தங்கள் காதல் விஷயத்தை வீட்டில் கூறினர். ஆனால் இருவரின் பெற்றோருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேறு வழியின்றி வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் முடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றால் எப்படியும் பெற்றோர்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்த்த இருவருக்குமே ஏமாற்றம் மிஞ்ச பாலுவிற்கு இது மனதில் பெரும் பாதிப்பாக ஏற்பட்டது. அவன் தாய் தந்தைக்கு ஒரே மகன் என்பதால் எப்படியும் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவனது தந்தை, இனிமேல் நீ எங்களுக்கு மகனே இல்லை என்றும் இனி எங்கள் முகத்திலேயே விழிக்காதே என்றும் அவனை வெறுத்துவிட தாய் தந்தை மீது உயிராக இருந்த பாலுவிற்கு அந்த வார்த்தையை மிகவும் வேதனையை ஏற்படுத்த அதே யோசனையோடு ஊருக்கு வந்தவன் 2 நாட்களாக மதுமிதாவிடம் பேசாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தார்.
மதுவும் அவனுக்கு எவ்வளவு சமாதானம் குறியும் அவன் அதே யோசனையோடு இருக்க, அன்று ஆபீஸிற்கு போகும் வழியில் கவனக்குறைவால் எதிரே வந்த ஒரு லாரியில் மோதிக்கொண்டு தலையில் அடிபட்டு மயங்கி சாய்ந்தான். அன்றிலிருந்து அவன் தனது நினைவை இழந்து புத்தி பேதலித்துவிட, தனது தாய் தந்தையின் நினைவுகள், மதுவின் நினைவுகள் மட்டுமே அவனுக்கு இருந்தது. மற்றபடி அவனுக்கு யாரையும் அடையாளம் தெரியாமல் போக சிறு பிள்ளையைப் போல் ஆகிவிட்டான். அவனை இந்த நிலைமையில் பார்த்து மதுமிதா வேதனையில் துடிக்க, தன்னை திருமணம் செய்து கொண்டதால் தானே தன்னுடைய உயிருக்கு உயிரான கணவனுக்கு இந்த நிலைமை என்று அவனை தன்னுடனேயே வைத்து பத்திரமாக பார்த்து கொண்டாள். இவள் வேலைக்கு செல்லும் சமயங்களில் அவனை பார்த்து கொள்ள வேலைக்காரி வளரை ஏற்பாடு செய்தாள். ஒரு சில சமயங்களில் வளர் லேட்டாக வந்தாலோ இல்லை லீவு போட்டு விட்டாலோ மதுவிற்கு கோபம் வந்து அவளை திட்டிவிட்டாலும் பிறகு அவளை விட்டால் பாலுவை பார்த்து கொள்ள யாரும் கிடைக்க மாட்டார்கள் என்று அமைதியாக இருந்து விடுவாள். இவளின் நிலைமையை பார்த்து உடன் பணி செய்யும் ஆண்களும் அக்கம் பக்கம் இருப்பவர்களும் உதவி செய்கிறேன் என்ற பெயரில் அவளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தனர். இதனால் தன்னை சுற்றி கோபம் என்ற ஒரு வேலியை போட்டுக்கொண்டு எப்பொழுதும் கடுகடுவென இருப்பாள் மதுமிதா. ஆபீஸிலும் அவள் அவ்வளவாக யாரிடமும் பேசுவதில்லை. தன் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியாக போவதும் வருவதும் என இருப்பாள். யாராவது ஏதாவது அனாவசியமாக அவளை பார்த்து பரிதாபப்பட்டாலோ ஏதாவது ஆறுதல் கூறினாலோ அவளுக்கு பிடிக்காது. அவர்களை பட்டண முகம் காட்டி விடுவாள். இதனால் அவளை சிடுமுஞ்சி மது என்றே அனைவரும் அழைத்து கொண்டிருந்தனர். வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு மது பரபரப்பாக உள்ளே செல்ல, என்ன மது, இன்னைக்கு புது மேனேஜர் வராங்கன்னு தானே எல்லாரையும் சீக்கிரமா வர சொல்லியிருந்தாங்க. நீங்க இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் புது மேனேஜர் கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்களும் எல்லாரையும் பார்த்து நல்லா பேசினாங்க. உங்க சீட்டுல தான் ஆளை கொண்டன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. வந்த நாளே அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கணுமா என்றான் முகேஷ் குத்தலாக. அவனுக்கு பதில் கூறாமல் மௌனமாக தனது சீட்டிற்கு சென்றாள் மது. பாத்தியாடா அவ திமிர என் அருகில் இருந்த தனது நண்பன் வருணிடம் கூறினான். அவளை பத்தி தான் தெரியும் இல்ல, அப்புறம் எதுக்கு ரொம்ப அக்கறையோட அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்ற? இவளுக்கெல்லாம் பெரிய உலகழின்னு நினப்பு என்றான் வருண். அவ அழகிதாண்டா, அதுதான் ஆண்டவன் அழகூட சேர்த்து திமுறம் அதிகமாவே சேர்த்து கொடுத்திருக்காரு என்று அவளை பார்த்தவரை கூறிக்கொண்டு சென்றான் முகேஷ். மது போய் தனது சீட்டில் அமர்ந்து சிஸ்டத்தை ஆன் செய்ய, அம்மா, புது மேனேஜர் நீங்க வந்தா உங்களை அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க என்று வந்து கூறினார் அக்கவுண்டன்ட் பரமசிவம். அவளை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த ஆபீஸிலேயே பரமசிவத்திடம் மட்டும்தான் அவள் சற்று தன்மையோடு பேசுவதுண்டு. ஏனென்றால் அவரும் தன்னை மகள் போல் பார்க்கிறார் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அம்மா, மது, புதுசா வந்த மேனேஜர் அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க போல இருக்கு. எதுக்குமா வந்த நாளே அவங்கள பகைச்சிக்கிட்டு? போமா, போய் அவங்கள பாரு. அப்படியே லேட்டா வந்ததுக்கு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சாரி சொல்லிடுமா. இது அவங்களுக்காக இல்ல, உனக்காக. உன் நிலைமை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேலை உனக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோ என்று நிதானமாக கூறிவிட்டு அவர் இடத்திற்கு சென்றார். சற்று நேரம் அவர் கூறியதை யோசித்த மது மெதுவாக எழுந்து மேனேஜர் அறைக்கு சென்றாள். டேபிளில் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டு கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் ராதிகா. அவளது தோற்றத்தை பார்த்தால் அவளுக்கும் மதுவின் வயதுதான் இருக்கும் என்பது நன்றாக தெரிந்தது. சிறு வயதிலேயே அவள் பெரிய பதவியில் இருக்க அதை நன்றாக செய்ய வேண்டும் என்ற துடிப்பும் அவளிடம் இருப்பது நன்கு தெரிந்தது. எஸ்கியூஸ் மீ மேடம் என்று மது மெதுவாக குரல் கொடுக்க, ஃபைலில் இருந்து தலையை நிமிர்த்தி பார்த்த ராதிகா அவளை ஒரு நிமிடம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். மேடம், நான் HR டிபார்ட்மெண்ட்ல. ஓ, மிஸ்ஸஸ் மதுமிதா, ஐ எம் கரெக்ட் என்று கேட்டாள் ராதிகா. எஸ் மேடம் என்றாள் மெதுவாக. வாங்க. ஆமா, இன்னைக்கு நான் புதுசா வந்து ஜாயின் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கும்னு தெரியும் இல்ல என்று கேட்டுக்கொண்டே அவளை உற்று பார்த்தாள். ஆ, தெரியும் மேடம் என்றாள் தயங்கிக் கொண்டு. அப்படி இருந்தோம் லேட்டா வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். அவள் குரலில் ஒரு ஏளனமும் கோபமும் இருப்பதை பார்த்து மது சற்று திணறி போனாலும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். என்ன, லேட்டா வந்ததுக்கு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டீங்களா? சாரி மேடம் என்றாள் மெதுவாக. ஓ, எல்லாம் கேட்டுதான் வாங்கணுமா? சரி,
என்ன இது? உங்க ஃபைல தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரே மிஸ்டேக்கா இருக்கு. மெட்டீரியல் பர்ச்சேசிங் ஆர்டர்ல ஒன்னு இருக்கு, நீங்க ஒன்னு போட்டு வச்சிருக்கீங்க. இதுல எது சரின்னே தெரியலையே. கவனத்தை எங்க வச்சு வேலை பாக்குறீங்க? இதுல லேட்டா வேற வேலைக்கு வர்றது. உங்களுக்கு வேலையில ஈடுபாடு இல்லைன்னா பேசாம வீட்டுல இருந்துடுங்களேன். எதுக்கு எப்படி ஆபீஸுக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷன் ஆக்கணும்? மேடம், அது நான் என்று மது ஏதோ குறைவா எடுக்க, போதும். வீட்டுல புருஷ இம்சை, மாமியார் கொடுமை, பசங்க தொல்லை, அந்த டென்ஷன்ல தான் நான் இப்படி பண்ணேன்னு கதை சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வேலைக்குன்னு வந்துட்டா உங்க குடும்ப பிரச்சனை, பர்சனல் விஷயத்தெல்லாம் வாசலையே விட்டுட்டு முழு கவனத்தோட வேலையை பார்க்கணும். போங்க, முதல்ல இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க என்று ஃபைலை மூடி டேபிளில் தொப்பென போட்டாள். மதுமிதாவிற்கு காலை நடந்த நிகழ்ச்சியால் மனது சோர்ந்திருக்க, அதில் ராதிகா கூறிய வார்த்தைகள் மேலும் ரணத்தை ஏற்படுத்தியது. முதல் சந்திப்பிலேயே அவள் மீது மதுவிற்கு வெறுப்பு வர ஃபைல் எடுத்துக்கொண்டு விசுக்கென்று அங்கிருந்து சென்று விட்டாள். ஒரு வாரமாக ராதிகாவும் மதுவின் செயல்களையும் அவளது சுபாவத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளை ஆபீஸில் இருப்பவர்களும் ஜாடை மாடையாக பேசுவதும், அவளை சிடுமூஞ்சி என்று பெயர் வைத்து கிண்டல் அடிப்பதும் ராதிகாவிற்கு குழப்பமாக இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் மதுமிதாவும் யாரிடமும் பேசாமலும் அவள் வேலை பார்த்து கொண்டு எப்பொழுதும் உம்மென்றே இருப்பதும், தன்னிடம் கூட எதற்கும் சரியாக பதில் சொல்லாமல் சொன்ன வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பதும் அவளுக்கு ஏதோ வித்தியாசமாக மனதில் பட, அன்று மதுவிடம் சற்று சகஜமாக பேசும் ஒரே ஆளான அக்கவுண்டன் பரமசிவத்தை அழைத்து விசாரித்தாள். பரமசிவம் அவளது நிலைமையை ராதிகாவிற்கு எடுத்து கூறினார். அதை கேட்டு மதுவின் மீது இருந்த அபிப்பிராயம் மாறியது ராதிகாவிற்கு. அப்படியா? அவங்க உம்முன்னு இருக்கிறத பார்த்து நான் கூட மதுமிதா ரொம்ப திமிரு பிடிச்சவங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். இந்த சின்ன வயசுல பாவம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வீட்டுல இப்படி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு அவங்க இவ்வளவு மனவேதனையில இருக்காங்களா என்று பரிதாபத்தோடு கேட்டாள். ஆமா மேடம், பாவம். அதனால தான் அந்த பொண்ணு இங்க யார்கிட்டயும் அவ்வளவா பேசாது. அது மட்டும் இல்ல, அது அப்படி பேசுனா அது நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சில பேர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. பாவம், அதெல்லாம் சொல்லி அழக்கூட அதுக்கு யாரும் இல்ல. அதுக்குதான் அது தன்னை சுத்தி ஒரு வேலிய போட்டுக்குச்சு. அதுக்கும் இந்த மனுஷங்க அதை சிடுமூஞ்சி ஊமை கொட்டான்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா அதுக்காகலாம் அது கவலைப்படாது. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு போயிடும் என்றார். ஆமா, இந்த ஊருக்கு என்ன, ஒரு பொண்ணை ரொம்ப ஈஸியா எடை போட்டு பேசிடுவாங்க. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற வேதனை, வலி, அதை சுமந்துக்கிட்டு அவ எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறா, தன்னோட குடும்பத்துக்காக என்னெல்லாம் தியாகம் பண்றான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவளோட செயல்களை பார்த்து மட்டும் ரொம்ப ஈஸியா குறை சொல்லிடுவாங்க. சரி, நீங்க சீட்டுக்கு போங்க பரமசிவம். மது கிட்ட நான் அவளை விசாரிச்சதை சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள். சரி மேடம் என்று பரமசிவம் வெளியே சென்றார். அன்று மதியம் மதுமிதா கேன்டீனில் தனியாக அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்க, ராதிகா சாப்பாட்டிற்கு ஆர்டர் கொடுத்து விட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். மற்ற டேபிளில் அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அவர்களை பார்த்து கொண்டு தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டனர். ராதிகாவை பார்த்து சற்று தடுமாறி போன மது பட்டனை எழுந்து கொள்ள தயாராகினாள். மது, இருங்க, நீங்க எழுந்துக்கிறீங்க, உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க என்றவள் கைகளை பிடித்து மீண்டும் அமர வைத்தாள். மது அவளை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். சற்று நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்த ராதிகா, சாரி மது என்றாள். எதற்காக என்பது போல் அவளை நிமிர்ந்து பார்த்தாள் மது. உங்க சுச்சுவேஷன் தெரியாம நான் உங்களை கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். அதுவும் இல்லாம உங்களை பத்தி இப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. ஐ எம் சாரி மதுமிதா. உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படி ஒரு மன அழுத்தத்துல தான் இருப்பாங்க. அது தெரியாம நானும் உங்களை கொஞ்சம் காயப்படுத்திட்டேன். நீங்க வித்தியாசமா நினைக்கலனா, உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா இனிமேலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. அது மட்டும் இல்ல, இனிமே நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே பழகுவோம் என்றவள் கூறிக்கொண்டே போக, எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம், நான் அதை எதிர்பார்க்கவும் மாட்டேன். என்னை பார்த்து யாரும் பரிதாபப்படவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் அப்படி டக்கன தன்னை எடுத்திருந்து பேசியதற்கு ஆடிப்போன ராதிகா சுற்றிலும் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அனைவரும் அதிர்ந்து அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு அவமானமாகி போனது. சாப்பிடாமல் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள்.
பாவம் பார்த்து அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போன இல்ல, எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. ஒரு மேனேஜரா இருந்தும் கூட இறங்கி போய் அவளுக்காக பேச போனதுக்கு என் முகத்துல நல்லா கரிய பூசிட்டா. ஆபீஸ்ல எல்லாரும் பார்த்துட்டாங்க வேற. இனிமே யார் என்ன மதிப்பாங்க? யார் எப்படி போனா நமக்கு எதுக்கு? அவன் புருஷன் பைத்தியமா இருந்தா என்ன, லூசா இருந்தா எனக்கு என்ன? அவ தலையெழுத்து, அவப்படறா. இதுல நான் என்ன பெரிய இவளாட்டம்? இது எனக்கு தேவையா? ஆமா, நான் ஏன் அவகிட்ட போய் சாரி கேட்டேன்? அவ பண்ண தப்புக்கு அவளை திட்டின, அதுக்காக நான் சாரி கேட்கணுமா? ஏ ராதிகா, உனக்கு இது தேவையாடி? அந்த திமிரு பிடிச்சவகிட்ட போய் அசிங்கப்படணும்னு உனக்கு என்னடி தலையெழுத்து? அப்பா, எப்படி வடுக்குன்னு பேசிட்டா. எல்லாரும் அசிங்கமா பார்த்தாங்க. எனக்கு இது தேவைதான். நான் பாட்டுக்கு பேசாம இங்கே இருந்திருக்கணும். இந்த திமிரு பிடிச்சவளை எல்லாரும் கிண்டல் பண்றதுல தப்பே இல்லை. இனிமேல் அவளுக்கு பாவமே பார்க்க கூடாது என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டு திட்டிக் கொண்டு துடித்து போனாள் ராதிகா. தனது சீட்டில் அமர்ந்து கொண்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்த மதுவிற்கு மனது வேலையில் செல்லவில்லை. தான் ராதிகாவிடம் அப்படி வடுக்கென பேசிவிட்டு வந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாள். சே, பாவம், அவங்க எவ்வளவு பெரிய மேனேஜர். அவங்க என்கிட்ட இறங்கி வந்து பேச வந்தா அவங்கள நான் ஏன் அப்படி மூஞ்சில அரைஞ்சது போல பேசிட்டு வரணும்? யார் மேலேயும் இருந்த கோபத்தை அவங்க மேல ஏன் காட்டணும்? எல்லாரும் அங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் பாவம் மேடத்தை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? இப்போ போய் எப்படி அவங்க முகத்துல முடிக்கிறது? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஆனா நான் அவசரப்பட்டு எல்லார்கிட்டயும் பேசுறது போல அவங்களையும் எரிஞ்சு விழுந்துட்டேனே. என்ன செய்யறது? என் மனசு பூரா ஒரே ரணமா இருக்கு. இதுல யார் என் காயத்துக்கு மருந்து போட வராங்க, யார் அதை இன்னும் கிளறி புண்ணாக்க வராங்கன்னு எனக்கு தெரியறது இல்ல. இருந்தாலும் அவங்கள பகைச்சிட்டமே, இதனால அவங்க எதனா என்ன பழிவாங்க பாப்பாங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவங்க என் மேல சரியான கோவத்துலதான் இருப்பாங்க. இன்னையோட இந்த வேலை காலின்னு தான் நினைக்கிறேன். அவங்க சும்மா இருந்தாலும் இதோ இந்த பிசாசுங்க இதுதான் சாக்குன்னு அவங்கள ஏத்தி விடுவாங்க என்று மனதிற்குள் தவித்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல் எதுவும் அன்று நடக்கவில்லை. ராதிகாவிடம் இருந்து அவளுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. அந்த மட்டில் தப்பித்தோம் என்று அவள் பெருமூச்சு விட கடிகாரம் 6 காட்டியதும் முதல் ஆளாக பேக் எடுத்துக்கொண்டு கடகடவென வெளியே வந்து விட்டாள் மதுமிதா. அவள் வீட்டின் உள்ளே நுழைய வளர் கோபத்தோடு அவளை பார்த்தவரை அங்கு வந்தாள். அவள் தலை முழுவதும் ஒரே சாதமாக இருந்தது. என்ன வளர், என்ன இது என்று ஒன்றும் புரியாமல் மது கேட்க, அம்மா மது, இனிமேல நான் உன் வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேன். அக்கா, போதம்மா, நீ என்ன கெஞ்சி கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சே, புள்ளையா இது? இந்த ஆள் கூட மல்லு கட்டுறதுக்கு நான் இன்னும் 4 வீட்டுல வேலை பார்த்து அந்த காசை சம்பாதிச்சுப்பேன். நீயும் வேணாம், உன் பணமும் வேண்டாம், போமா என்று கோபத்தோடு கூறிவிட்டு அங்கு மூலையில் அமர்ந்து கொண்டு கையில் இருந்த பேப்பரை கிழித்து கொண்டிருந்த பாலுவை முறைத்தபடி வெளியே சென்று விட்டாள். வந்த ஒரு வேலைக்காரியும் இப்போது இப்படி கூறிவிட்டு போக அன்று ஆபீஸில் நடந்த நிகழ்ச்சியும் வேலைக்காரி விஷயமும் சேர்ந்து கொண்டு மதுவிற்கு கோபத்தை தலைக்கேற்றியது. பாலு, என்ன இது? ஏன் அந்த அம்மா தலையில சாதத்தை கொட்டினீங்க? இப்ப அவ வேலையை விட்டு நின்னுட்டா. இனிமே நான் எங்க இருந்து ஆளை தேடி போவேன்? இப்படி ஒரு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். உங்களால பெத்தவங்களும் ஒதுக்கிட்டாங்க, கூட வேலை பாக்குறவங்க என்ன சிடுமுச்சின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த மேனேஜரையும் பகைச்சுக்கிட்டேன். இனி அந்த வேலையும் போயிட போகுது. நான் இனி என்ன செய்ய போறேன்? கடவுளே, காதலிச்சது ஒரு தப்பா? எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று தலையில் அடித்துக்கொண்டு ஓவென கதறினாள். அவளை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டு அவள் அருகில் மெதுவாக வந்தான் பாலு. மது, ஏன் அழற? உன்னை யார் என்ன சொன்னாங்க? எதுக்கு இப்படி அழற? நீ அழுதா எனக்கும் அழுகியா வருது என்று விம்மினான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்பயாவது என்னை விட்டு போயிடுங்க என்று கத்தினாள். அப்ப நான் இருக்கிறதாலதான் நீ அழறியா என்று அப்பாவியாக கேட்டான். ஆமா ஆமா, உங்களாலதான் நான் அழறேன். நீங்க தான் எனக்கு தொல்லை. போங்க, இங்க இருந்து போயிடுங்க என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு சோஃபாவில் தொப்பென சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். பாலு அவளை அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தான். அழுது அழுது ஓய்த்து போய் களைத்து அப்படியே தூங்கிவிட்ட மது டக்கன கண்களை திறந்து சுற்றி பார்த்தாள். நன்கு இருட்டாக இருந்தது. பட்டன எழுந்து லைட்டை போட்டாள். கடிகாரத்தில் மணி 8 காட்டியது. அட கடவுளே, இவ்வளவு நேரமா தூங்கிட்டேன். அம்மா, பாலு எங்க என்று கூந்தலை எடுத்து முடிந்து கொண்டே
பாலு, பாலு என்று அழைத்து கொண்டே உள்ளே சென்றாள். அவனை எங்கும் காணவில்லை. 1 மணி நேரம் தேடியும் அவன் எங்கும் கிடைக்கவில்லை. மதுமிதா அதிர்ந்து அப்படி அமர்ந்து போனாள். 2 நாட்களாக அவள் மிகவும் சோர்வாகவும் பதட்டமாகவும் இருப்பதை கவனித்த ராதிகா கோபத்தால் அவளிடம் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. ஆனாலும் அன்றவள் முகம் வாடி கண்கள் வீங்கியிருப்பதை பார்த்து அவள் மனதில் ஏதோ நெருடல் ஏற்பட பரமசிவத்தை அழைத்து விசாரித்தாள். ஆனால் அவருக்கும் எதுவும் தெரியவில்லை. என்னதான் மது அவளை அவமானப்படுத்தியிருந்தாலும், அவள் பேரில் ராதிகாவிற்கு கோபம் இருந்தாலும், ஏதோ மனதில் அவள் பேரில் ராதிகாவிற்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்து கொண்டுதான் இருந்தது. அவளிடம் எப்படி விசாரிப்பது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க அப்பொழுது ஆபீஸ் லேண்ட்லைன் போன் ஒலித்தது. மேடம், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாங்க என்று ஆபீஸ் பாய் வந்து மதுவிடம் கூறிவிட்டு போக மது தயங்கி கொண்டே அவள் அறைக்கு சென்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்த ராதிகா போன் என்று ரிசீவரை காட்டினாள். மதுமிதா ஒன்றும் புரியாமல் ரிசீவரை எடுத்து ஹலோ என்று பேச அவள் முகம் சிவந்தது. அப்படியா என்று பதறினாள். ஃபைலை பார்த்து கொண்டிருந்த ராதிகா அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். அவளிடம் என்ன விஷயம் என்று கேட்கலாமா வேண்டாமா என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு நொடியில் மதுமிதா பட்டன மயங்கி சாய்ந்தாள். ராதிகா பதறிக்கொண்டு ஆபீஸ் பாயை அழைத்து விட்டு ரிசீவரை எடுத்து பேசினாள். 1 வாரம் சென்றது. அந்த பெரிய பங்களாவின் முன்பு ஆட்டோ வந்து நிற்க அதிலிருந்து மெதுவாக இறங்கி அந்த வீட்டை பார்த்து கொண்டே நின்றிருந்த மதுமிதாவை செக்யூரிட்டி விசாரித்து உள்ளே அனுப்பினான். மதுமிதா தயங்கி கொண்டே உள்ளே செல்ல அந்த கார்டன் ஏரியாவில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ராதிகா வாங்க மது என்று முகமலர்ந்து அழைத்து தனது அருகில் இருந்த சேரில் அமர வைத்தாள். பணியாளை அழைத்து 2 காஃபி கொண்டு வரும்படி கூறி அனுப்பிவிட்டு, என்ன மது, இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கு? உங்க மாமனார் மாமியார் எல்லாம் எங்க இருக்காங்க என்று விசாரித்தாள். அவளை மரியாதையோடு பார்த்து கொண்டிருந்த மதுமிதா பட்டன் அவள் காலில் விழச் சென்றாள். ஏ மது, என்னது, எழுந்துடுங்க, என்ன காரியம் பண்றீங்க என்று அவளை தூக்கி சாரில் அமர வைத்தாள் ராதிகா. மேடம், நான் உங்களை அன்னைக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஒரு மேனேஜரா இருந்தோம், நீங்க எனக்காக இறங்கி வந்து என் நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்க முன்னுக்கு வந்தீங்க. ஆனா நான் உங்களை என்று கதறி அழுதாள். மது, என்னம்மா, உன் நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. உன்னோட அழுத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. சரி, போனதெல்லாம் போகட்டும். இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கு என்று அவள் தோளில் கையை போட்டு கொண்டே கேட்டாள். ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அவருக்கு இப்ப சுய நினைவு வந்துடுச்சு. அவர் இப்ப பழையபடி ஆகிட்டார் மேடம். எல்லாம் உங்களால தான் என்று தேம்பினாள். அப்படியா? இவ்வளவு நல்ல விஷயத்த முதல்ல சொல்லாம அழுதுட்டு இருக்கியே மது என்று அவள் கண்களை துடைத்தாள். ஆமா மேடம், யாருக்காக நான் இத்தனை நாள் எல்லா அவமானங்களையும் கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டனோ அன்னைக்கு அவரையே நான் கண்டபடி பேசிட்டேன். அவர் மனசுல அப்ப என்ன பட்டுதுன்னு தெரியல. என்னை விட்டு வெளியில போயிட்டாரு. நானும் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சேன். 2 நாள் அவரை பத்தி எந்த தகவலும் தெரியல. அன்னைக்குதான் போன்ல எங்க மாமனாரு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழும்போதுதான் எனக்கு தெரிஞ்சதே. அதை கேட்டு நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க தான் போன்ல எங்க மாமனார்கிட்ட பேசி அவருக்கு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. என் கணவரை திரும்பவும் எனக்கு மீட்டு கொடுத்தீங்க. என் வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் அப்ப பணம் கொடுத்து உதவி செய்யலன்னா இந்நேரம் என்று கதறி அழுதாள். மது, என்ன மது, நான் என்ன செஞ்சேன்? உங்க ஹஸ்பண்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணேன், அவ்வளவுதான். இதுக்கு நீ ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, அன்னைக்கு உங்க மாமனாருக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுதான்? அவர் எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து உனக்கு போன் போட்டாரு? எங்க மாமனாரு அவங்க சொந்தக்காரங்க யாரையோ கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அப்பதான் எங்க வீட்டுக்கார ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்குறத பார்த்துருக்காங்க. அவருக்கு நான் யாரு, என்னோட போன் நம்பர் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்காரரு கடைசி அவர்கிட்ட பேசும்போது நான் வேலை பார்க்குற கம்பெனியை பத்தி சொல்லியிருக்காராம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஆபீஸுக்கு போன் போட்டிருக்காரு. ஓ அப்படியா? நல்ல வேலை, நீங்க இங்கே இருந்ததால சரியா போச்சு. இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? ஆமா, இப்போ உங்க மாமனார் மாமியார் எல்லாம் உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க மேடம். இனிமே எங்க கூடவே இருக்க முடிவு பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுக்காரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.
இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. அவர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னாரு. அதோட இந்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன் என்றவள் கையில் இருந்த துணிப்பை அவளிடம் நீட்டினாள். என்ன மது இது? நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் ஆபரேஷனுக்காக கட்டின பணம். என்ன மது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்ல மேடம், நீங்க எனக்காக அன்னைக்கு பண்ண உதவிக்கு நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்ப அதோட எதுவும் சேர வேண்டாம். இது கடன்லாம் இல்ல மது, உன் நட்புக்கான விலைன்னு வேணா வச்சுக்கோ என்றாள் ராதிகா சிரித்து கொண்டு. மது அவளை ஆச்சரியமாக பார்க்க, ஆமா மது, எனக்கு எப்பவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும். அதுவும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு இன்னும் உன் மேல மரியாதை, ஒரு மதிப்பு கூடிடுச்சு. தன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக புத்தி பேதலிச்ச நிலைமையிலையும் நீ உங்க கணவரை விடாம அவரோட சேர்த்து வாழ்க்கையோடையும் தனியா போராடிட்டு இருந்த. உன்னை சுத்தி எல்லாரும் உன்னை காயப்படுத்தினாலும் அப்போ நீ எல்லாத்தையும் சமாளிச்ச. அந்த போராட்ட குணம், தைரியம், இந்த சின்ன வயசுல உனக்குள்ள இருந்த பக்குவம் எல்லாம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அதனால தான் உன் கூட ஒரு நட்பை ஏற்படுத்திக்க ஆசைப்பட்டேன். ஒரு தோழியா என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு செய்ய விரும்பினேன். ஆனா நீ என்ன மத்தவங்கள போல நினைச்சு என்கிட்ட இருந்து விலகியே போன மேடம். அதனால நான் இப்ப வருத்தப்படுறேன். நோனோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என்ன உன் தோழியா எடுத்துக்கிட்டா அது போதும் என்று சிரித்தாள் ராதிகா. மேடம், அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நம்ம கிட்ட பழகி அது கிடைச்சதும் நம்மள மறந்துட்டு போறவங்களும், அது கிடைக்கலனா நம்மள அடியோட ஒதுக்கி தள்ளிட்டு போறவங்களும் இருக்கிற இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு வம்படியா அன்புக்கரன் நீட்டி என் நட்புக்காக ஏங்குறவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பான தோழிய நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேனேன்னு எனக்கு நானே நொந்துக்கிறேன் என்று அவளை அணைத்து கொண்டாள் மதுமிதா. அப்பனா இனிமே என்னை மேடன்னு கூப்பிடக்கூடாது, ராதிகான்னே கூப்பிடு மது என்றாள் சிரித்து கொண்டு. சரி ராதிகா மேடம் என்று மதுமிதா சிரிக்க, ஏய் மது என்று அவளை செல்லமாக அடித்து விட்டு கலகலவென சிரித்தாள் ராதிகா. இரு தோழிகளும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஒலி அந்த தோட்டத்தில் காற்றுக்கு ஆடிக்கொண்டிருந்த மரக்கிளையின் இலைகளில் இருந்து வரும் சலசல சத்தத்தோடு போட்டி போட்டன. இத்துடன் தோழி கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.